Hello guys, welcome to my YouTube channel Crack the Miss Management Entrance Exams. வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுது. சரி வாங்க இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்கு. எதுக்கு டான்சர் 2024 நடக்கிறதுக்கு. இந்த 4 நாளை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எஃபிஷியண்டா யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? இந்த 4 நாள் வந்து திருப்பிலாம் வராது நம்ம கைக்கு. அதனால இந்த 4 நாள் வந்து உங்களோட இம்பார்ட்டன்ட் டேஸ், மோர் தென் இம்பார்ட்டன்ட் டேஸ். இன்னும் அது கூட சொல்லலாம். என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, நான் 8 கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன். 2015 வரைக்கும் நடந்த டான்செட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இதில் மொத்தம் வந்து ஒரு 800 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 800 கொஸ்டின்ஸையும் மாஸ்டர்ஸ் பண்ணுங்க. 800 கொஸ்டினையும் போட்டு போட்டு பாருங்க. அவ்வளோதான். இந்த 4 நாள் உங்களோட ஸ்ட்ராட்டஜி அவ்வளோதான். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம தரவா இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு யூஸ்ஃபுல். ஏன்னா பிஎஸ்ஏ வந்து கான்செப்ட்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. கான்செப்ட்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. டேட்டா சஃபிஷியன்சியில தான் கொஞ்சம் கஷ்டம். அது பிரச்சனை இல்லை. ஏன்னா பிஎஸ்சி கஷ்டம் நிறைய பேர் சொல்றீங்க. அப்போ உங்களுக்கு பிஎஸ்சி ரொம்ப கஷ்டமா தெரிஞ்சதுன்னா இந்த 8 கொஸ்டின் பேப்பர்ஸை மட்டும் பார்த்து அதுல இருக்கிற பிஎஸ்சிஎஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதை அப்படியே இம்ப்ளை பண்ணிடலாம். பேசிக்கா டான்செட்ல வந்து 5 செக்ஷன். எல்லாருக்குமே அந்த செக்ஷன்ஸ் தான் தெரியும். அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணி வீடியோட லென்த்தை பெருசாக்கணும்னு நான் விரும்பலை. நான் இந்த செக்ஷன்ஸ்ல எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு இப்போ வரைக்கும் 2 வாரம் இன்னிலேருந்து முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சவங்களுக்குலாம் கண்டிப்பா 3 செக்ஷன்ஸ் ஈஸியா தான் தெரியும். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு ஈஸியா தெரியலன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க. அது என்னென்ன 3 செக்ஷன்னா, குவான்ஸ், நெக்ஸ்ட் ஆர்சி, நெக்ஸ்ட் டேட்டா சஃபிஷியன்சி. இந்த 3 செக்ஷனும் ஈஸியா தான் தெரியும். இந்த 3 செக்ஷன்ஸ் தான் நம்பி நம்மளே அப்ரோச்சே பண்ண போறோம். ஓகே, இதுல தான் நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்றோம் எக்ஸாமுக்கு. மொத்தம் எக்ஸாம் வந்து 2 மணி நேரம். இது உங்களுக்கே தெரியும். அந்த 2 மணி நேரத்துல 5 செக்ஷன் அட்டன் பண்ணும். அது வந்து நீங்க உங்களுக்குள்ள பிரிச்சுக்கோங்க. ஒரு செக்ஷனுக்கு நான் இவ்வளோ டைம் ஒதுக்கணும், ஒரு செக்ஷனுக்கு இவ்வளோ டைம் ஒதுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள நான் வர விரும்பல. ஏன்னா உங்களோட எபிலிட்டி உங்களுக்கு தான் தெரியும். அதனால அதுக்கேற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. ஆனா நான் டிப்ஸ் மட்டும் தர விரும்புறேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிஎஸ்ஏ எடுத்துருங்க. ஏன் பிஎஸ்ஏ எடுக்க சொல்றேன்னா, பிஎஸ்ஏ வந்து லாங் பேசேஜஸ் ஆர் தேர். அதனால அதுக்கு வந்து ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் தேவைப்படும். ஃபுல்லா நீங்க படிச்சு முடிக்கிறதுக்கு. நீங்க அதை கடைசியில வச்சிருந்தீங்கன்னா படிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே வராது. ஏன்னா ரொம்ப டென்ஷன்ல இருப்பீங்க. அதனால ஃபர்ஸ்ட் அதை எடுத்த உடனே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த 2 பேசேஜும் படிச்சுட்டு எவ்வளவு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணீங்கன்னா 6 to 7 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுங்க. பிஎஸ்ஏல மேக்ஸிமம் 7 போதும். சீரியஸா சொல்றேன். நான் வந்து விளையாட்டுக்கெல்லாம் சொல்லவே இல்லை. டாப்பர்ஸா நீங்க இருந்தாலும் பரவாயில்ல, ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, 6 to 7 மட்டும் அட்டன் பண்ணுங்க போதும். நெக்ஸ்ட் இதை முடிச்ச உடனே ஆர்சி போயிருங்க. ஆர்சியில் மொத்தம் 5 பேசேஜ் வரும். 4 பேசேஜ் வரும். சாரி, 4 பேசேஜ் வரும். ஒவ்வொரு ஆர்சிலையும் 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது ஒவ்வொரு பேசேஜஸ்லையும் 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல நீங்க எத்தனை அட்டன் பண்ணீங்கன்னா 12லேருந்து 14 அட்டன் பண்ணுங்க. தட் மீன்ஸ் 3 செட்டு, 3 பேசேஜ் நீங்க தைரியமா பண்ணுங்க. ஒரு பேசேஜை மட்டும் டீல்ல விட்டுருங்க. இது முடிச்ச உடனே குவான்ஸ் போயிடுங்க. ஏன்னா குவான்ஸுக்கு நம்ம கொஞ்சம் ஹெவியா டைம் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா மேக்ஸ் போட்டு பார்க்குறோம்ல, 20 சம்ஸும் போட்டு பார்க்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போதான் குவான்ஸ்ல வந்து கண்டபடி டிக் பண்ணுவீங்க எல்லாரும். கடைசியில இல்லாட்டி சும்மா லக்கில் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டபடி டிக் பண்ணுவீங்க. அதை கொஞ்சம் தவிர்த்துருங்க. 14லேருந்து 16 கொஸ்டின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணுங்க. போதும், இது போதும். சீரியஸா இது போதும். விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, இந்த ஸ்ட்ராட்டஜி போதும். நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா டேட்டா சஃபிஷியன்சி. நீங்க குவான்ஸ் போடும் போதே உங்களோட பிரெயின் வந்து குவான்ஸுக்கு அடாப்ட் ஆயிருக்கும். அதனால டேட்டா சஃபிஷியன்சி குவான்ஸ் போட்டு டேட்டா சஃபிஷியன்சி வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் போடுறதுக்கு. டேட்டா சஃபிஷியன்சியை டக்கு டக்கு டக்குன்னு போட்டுடலாம். இதுல உங்களால முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் டைம் இல்லாத பட்சத்தில் 14 கொஸ்டின்ஸ் மட்டும் அட்டன். நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது டேட்டா சஃபிஷியன்சில 14 போதும். சப்போஸ் உங்களுக்கு அது ஈஸியா தெரிஞ்சதுன்னா மேக்ஸிமம் பண்ணிக்கோங்க.
ஓகேவா? பிரச்சனை இல்லை. ஆனா இந்த ஆர்சியில மட்டும் 12லேருந்து 14க்குள்ள நிறுத்திடுங்க. ஏன்னா ஆர்சி வந்து யாராலையும் 20 கொஸ்டின்ஸும் கரெக்டா அடிக்க முடியாது. எவ்வளவு பெரிய லிஜெண்டா இருந்தாலும் 20க்கு 20 எல்லாம் வாங்க முடியாது ஆர்சியில எல்லாம். ஏன்னா ஹியூமன் எரர் இருக்கு. அது 12லேருந்து 14க்குள்ள வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கடைசி செக்ஷன் கிராமர், அதான் வெர்பல் எபிலிட்டி. ஏகப்பட்ட பேருக்கு அள்ளி இதுலதான் இருக்கு, வெர்பல் எபிலிட்டில தான். இதை எப்படி அப்ரோச் பண்றோம்னா, ஒரு 8லேருந்து 10 கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க போதும். இது கடைசி லாஸ்ட் 15 மினிட்ஸ் கொடுங்க போதும். வெர்பல் எபிலிட்டி சரிங்களா? இந்த வெர்பல் எபிலிட்டிக்கு 15 மினிட்ஸ் போதும். 8லேருந்து 10 கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க போதும். அதுவும் கான்பிடென்ட்டா இருந்தாதான் இந்த 8லேருந்து 10 அட்டன் பண்ணுங்க. இல்லாட்டினா விட்டுருங்க, பிரச்சனையே கிடையாது. இப்போ டோட்டல் பண்ணலாம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்கன்னு. ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல 7, ஆர்சியில 13ன்னு வச்சுக்கிறேன், மிடில் குவான்ஸ்ல 15 வச்சுக்கிறேன், டிஏல டேட்டா சஃபிஷியன்சில 14, வெர்பல்ல 9. டோட்டலா பார்த்தீங்கன்னா சம் அப் பண்ணி பாருங்க. 7 + 13 + 15 + 14 9. 58 கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கீங்க. 58 கொஸ்டின்ல 58 நம்மளால கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. 80% அக்யூரேசி வச்சுக்கோங்க. 80%. சப்போஸ் உங்களுக்கு அது தப்பா தெரியுதுன்னா விட்டுருங்க, ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. 58ல 80% இல்லைன்னா 46. 46 கொஸ்டின் ரைட்டா இருந்த பட்சத்தில் ராங் எத்தனை கொஸ்டின்? 58 - 46, which will get us 12. 12 questions wrong. 12 into 0.25, 3 மார்க். 46 - 3 போட்டீங்கன்னா 46 - 3 போட்டீங்கன்னா 43. 43 போன வருஷத்தோட மார்க் வந்து 98%. 43 மார்க். நான் போய்லாம் சொல்லலை. 43 மார்க் வந்து 98%. ஓகே, இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்ண போறோம் எக்ஸாம் டைம்ல. 58 கொஸ்டின்ஸ் 58 கொஸ்டின்ஸ் வந்து பிளான் பண்ணி நீங்க அடிச்சீங்கன்னா 43 மார்க் வாங்கிடுவீங்க. 43 மார்க் 98%. இது வந்து ஆவரேஜா சொல்றேன். இதை நீங்க மேக்ஸிமைஸ் பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? போன வருஷம் வந்து மார்க்லாம் கம்மியா எடுத்தவங்கலாம் நல்ல பர்சன்டேஜ். ஏன்னா கொஞ்சம் போன வருஷம் பேப்பர் வந்து 2022 கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுனால. இந்த வருஷமும் அதே டிஃபிகல்ட்டி லெவல் மெயின்டைன் ஆச்சுன்னா 43 மார்க் நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா 98% கிட்ட வாங்குவீங்க. கவலை வேண்டாம். இதை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, இது சும்மா ஒரு அசம்ஷன் தான். 41 மார்க் வாங்க கண்டிப்பா நான் 85% மேல வந்துடும். 85% மேல கண்டிப்பா வந்துடும். ஏன்னா போன வருஷம் வந்து நான் யாருக்கு வேணாலும் கேட்டு பாருங்க, யாரா எழுதினவங்க 25 மார்க் எடுத்தவங்க எல்லாம் 89% எடுத்தாங்க. ஓகே, இப்போ 30+னாலே 90% பிளஸ் போன வருஷம். அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணுங்க. நான் இது வந்து மேக்ஸிமம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இது வந்து அழகா பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜி பண்ணி அடிச்சிருங்க, நல்ல மார்க் வரும். நெக்ஸ்ட் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இன்டிப்தா லாஸ்ட் டிப்ஸ், லாஸ்ட் மினிட் ஸ்ட்ராட்டஜிஸ், லாஸ்ட் மினிட் டிப்ஸ், அப்புறம் என்னென்ன பிளானிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் கவர் பண்ணுவேன். கொஞ்சம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொன்று ஒரு விஷயம் வந்து 8 இந்த கொஸ்டின் பேப்பர் நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என் சேனலில் இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா, எனக்கு குரூப் இருக்கு டெலிகிராமில், நம்ம குரூப் வச்சிருக்கோம். அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா 8 கொஸ்டின் பேப்பர் அதில் போட்டிருக்கேன். ப்ளஸ் வந்து 4 மார்க் டெஸ்ட்டும் வச்சிருக்கேன் இது வரைக்கும். அதையும் நான் அதில் அந்த குரூப்பில் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த 4 மார்க் டெஸ்ட்டும் சும்மா நீங்கள் வேணால் பாருங்கள், ரெஃபர் பண்ணிக்கோங்க. அந்த கொஸ்டின்ஸ்லாம் ரெஃபர் பண்ணி நல்ல மார்க் எடுக்கும். ஆல் த பெஸ்ட் கைஸ், பெஸ்ட் ஆஃப் லக். நம்ம டான்செட்டில் நல்ல மார்க் எல்லாருமே எடுக்கிறோம். நல்ல காலேஜ், பிடிச்ச காலேஜில் போய் செட்டில் ஆகும். பாய், ஆல் த பெஸ்ட்.